வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் sathishmhr from sathishmhr.com. நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லான அனிமேஷன் உங்களுடைய மெனு பார்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டினியூஸா முழுமையா என்னுடைய வீடியோ பாருங்க. ஸோ உங்களுடைய வெப்சைட்லயும் நீங்க இது மாதிரி அழகான அனிமேஷன்ஸை உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுடைய வெப்சைட்டோட டேஷ்போர்ட்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இங்கே பிளக்இன்ல ஆட் நியூ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அனிமேட் இட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வர ரெட் கலர் இதை இன்ஸ்டால் நான் கொடுங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அனிமேட் இட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் ஓபன் பண்ணிக்கணும். இந்த லிங்கோட லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபிளாஷ் ஆகணும்னா ஃபிளாஷ் கொடுத்துக்கலாம். இப்போ பவுன்ஸ்னா இந்த இதுலயே அனிமேஷன் ஆகிறது காமிக்கும். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ, இப்போ இது மாதிரி வேணும்னா உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல செலக்ட் பண்ணிக்கணும். இதுல டிலே ஒரு செகண்ட் கொடுத்துக்கோங்க. டியூரேஷன் 3.5 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ. இன்ஃபினிட்லி அனிமேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க இது எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அனிமேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் கிளாஸ் கிரியேட் ஆகும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அப்பியரன்ஸ்ல இருக்கிற மெனு கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பியரன்ஸ்ல மெனு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்கிரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய சிஎஸ்எஸ் கிளாஸ் கிளிக் பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னா உங்களால அனிமேட் பண்ண முடியாது. நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்த மெனு பார்ல உங்களுக்கு அந்த அனிமேஷன் வேணுமோ அந்த மெனு பார் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹோம் பேஜ்ல பண்றேன் அப்படின்னா ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுடைய வெப்சைட்டை ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இது நீங்க இங்க ஹவர் பண்ணீங்கன்னா அனிமேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ விட்டுட்டீங்கன்னா ஆயிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போ எந்தெந்த மெனுவில் உங்களுக்கு இந்த அனிமேஷன் வேணுமோ எல்லா இடத்துலையும் நீங்க இங்க போய் மெனுவில் போயிட்டு அந்த கிளாஸ்ல அந்த அனிமேஷன்ஸ் நீங்க இதில் காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹோல் மெனு பாரும் அனிமேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது எல்லாத்துக்கும் அதே அனிமேஷன்ஸை கொடுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் இப்போ எல்லா மெனுக்கும் நான் கிளாஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்க பாருங்க இப்படி இந்த பபுள் ஆகுது. ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு என்ன விதமான அனிமேஷன் வேணுமோ எல்லாத்தையும் உங்களுடைய மெனுவில் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய வெப்சைட்ல இப்போ சர்வீசஸ் பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ் அப்படின்னா அதுல மட்டும் நீங்க உங்களோட அனிமேஷன்ஸை வித்தியாசமா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்குற மக்களுக்கும் ரொம்ப வித்தியாசமா தெரியும். ஸோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹோல் மெனு இதுலயுமே ஒரே ஒரு இதை மட்டும் கண்டினியூஸா அதை அனிமேட் பண்ற மாதிரி வச்சிட்டீங்கன்னா யார் மக்கள் உள்ள வந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னுடைய வெப்சைட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி போர்ட்ஃபோலியோல மட்டும் புது அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உள்ள வர விசிட்டர்ஸ் இந்த பேஜ் தான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு மட்டும் அனிமேஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜஸ் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இது மாதிரி கூட நீங்க உங்களுடைய வெப்சைட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷன்ஸோ அல்லது எது அட்ராக்டிவா இருக்குமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.